திருமந்திரம் முதல் தந்திரம் உபதேசம் பாகம் 1. இன்று நாம் பார்க்கப் போவது பாடல்கள் 1 முதல் 15 வரை. ஒரு அற்புதமான தொடக்கம். ஆமாங்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நண்பரே, உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்க உள்ள ரொம்ப ஆழத்துல ஒரு அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதாவது நம்ம தினமும் குளிச்சு சுத்தமான உடைகளை உடுத்திக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு துருப்பிடிச்சு கிடக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. திருமூலர் அந்த அழுக்க களிம்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த களிம்பை எப்படி அறுப்பது, அதாவது எப்படி நீக்குவது அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு வழிகாட்டியா சொல்லி வச்சிருக்காரு. இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம அந்த பயணத்தை தான் ஆரம்பிக்க போறோம். ரொம்ப சரி. இது ஏதோ சாதாரண கவிதை இல்ல. மனித உடல், ஆன்மா, அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை உடைக்கிற ஒரு மாபெரும் சித்தாந்தம். கண்டிப்பா. சரி, விவாதத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வி. நீங்க சொன்ன அந்த களிம்பு அல்லது துரு, அது உண்மையிலேயே என்ன? அது எப்படி நம்ம ஆன்மா மேல படிஞ்சது? இத புரிஞ்சுக்க நாம செம்பு பாத்திரத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும். செம்பு மேல காலப்போக்குல ஒரு பச்சை நிறத்துல துரு படியும் பாத்தீங்களா? ஆமா, வெர்டிகிரிஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்களே, அந்த பச்சைத்தூரு. அதேதான். அது போலவே நம்மளுடைய தூய்மையான ஆன்மா மேல ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கு. சைவ சித்தாந்தத்துல இத மும்மலங்கள் அப்படின்னு சொல்வாங்க. மும்மலங்கள்னா அந்த ஆணவம், கன்மம், மாயை, இது மூன்றும் தானா? எக்ஸாக்ட்லி. இந்த மூன்றும் தான் அந்த துரு. முதல் பாடல்லையே திருமூலர் விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. விண்ணிலிருந்து இறங்கி வர்றது யாரு? எனக்கு சரியா புரியலையே. அதாவது இறைவன் ஏதோ தற்செயலா இறங்கி வரல. ஒவ்வொரு ஆன்மாவோட வினைக்கும், அதாவது கர்மாக்கும் ஏத்த மாதிரி அவங்கள வழி நடத்த அவரே ஒரு வடிவம் எடுத்து கீழே வர்றாருன்னு அர்த்தம். ஓ, நம்ம கர்மாவை தீர்க்க அவரே இறங்கி வர்றாரா? ஆமா. அடுத்தவர் சொல்றாரு, களிம்பு அறுத்தான் எங்கள் கண்முதல் நந்தி அப்படின்னு. ஒரு நிமிஷம், களிம்பு அறுத்தான்னு அவர் 3 தடவை சொல்றதா நான் படிச்சிருக்கேன். ஏன் அப்படி 3 முறை திரும்ப திரும்ப சொல்லணும்? அங்கதான் திருமூலரோட சூக்ஷ்மம் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 மலங்களை, அதாவது அந்த 3 துருக்களையும் இறைவன் நீக்குறாரு அப்படிங்கறத குறிக்கத்தான் அந்த வார்த்தை 3 முறை வருது. வாவ், ரொம்ப ஆழமான விளக்கம். இதுல அந்த பழுங்கில் பவளம் பதித்தான் அப்படிங்கிற ஊமையும் வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? பாத்தீங்கன்னா, ஒரு சுத்தமான நிறமில்லாத கிறிஸ்டல் கல்லை எடுத்துக்கோங்க. அதுதான் தூய்மையான ஆன்மா. அதுக்குள்ள ஒரு சிவப்பு நிற கோரல், அதாவது பவழத்தை வச்சா என்ன ஆகும்? ஓ, கிறிஸ்கிறிஸ்புள்ள கூழை வச்சா அந்த கல் முழுவதுமே சிவப்பு நிறமா பிரகாசிக்கும். கரெக்ட். அந்த மாதிரி நம்ம ஆன்மால இருக்கிற அழுக்கு நீங்கின உடனே இறைவன் நம்ம தூய்மையான ஆன்மாக்குள்ள பதிஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இறைவன் தான் நம்ம படைத்தார்னா ஏன் ஆரம்பத்திலேயே இந்த அழுக்கோட நம்ம படைக்கணும்? இது ஒரு தேவையில்லாத வேலை இல்லையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் இந்த துருவ படைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லுது. என்னது, படைக்கலையா? அப்போ பிறக்கும் போதே நம்ம கூட இருக்கிற இந்த அழுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இங்கதான் நம்ம 3வது பாடல்ல வர்ற ஒரு முக்கியமான முக்கோணத்தை புரிஞ்சுக்கணும். பதி, பசு, பாசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது என்ன பதி, பசு, பாசம்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு தறியில, அதாவது ஒரு முளையில கட்டப்பட்ட பசுவை கற்பனை பண்ணிக்கோங்க. இதுல பதி அப்படிங்கிறது அந்த பசுவோட உரிமையாளர், அதாவது இறைவன். சரி, அப்போ பசு அப்படிங்கிறது நாம தானா? ஆமா. கட்டப்பட்டிருக்கிற பசுதான் நம்ம ஆன்மா. 3வதா பாசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த பசுவை கட்டி வச்சிருக்கிற கயிறு. அந்த கயிறு தான் இந்த மும்மலங்கள், அதாவது பந்தம். ஓ, அந்த கயிறு தான் நம்மள கட்டி போட்டிருக்கிற மாயையா? எக்ஸாக்ட்லி. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த ஆன்மாவும் சரி, அதை கட்டி இருக்கிற அந்த கயிறும் சரி, இறைவனை போலவே ஆதி இல்லாதவை அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. அதாவது இதுக்கு ஒரு தொடக்கமே இல்ல. புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நான் ஒரு கயித்துல கட்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நானே ஏன் முயற்சி பண்ணி அந்த கயிற்றை அறுத்துக்கிட்டு தப்பிக்க கூடாது? அங்கதான் சிக்கலே இருக்கு. அந்த கயிறு சாதாரண கயிறு இல்ல. அது உங்களுடைய அகங்காரம், அதாவது ஈகோவால பின்னப்பட்ட கயிறு. நீங்க எவ்வளவு தூரம் முரட்டுத்தனமா போராடுறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த கயிறு உங்களை இன்னும் இறுக்கி பிடிக்கும். ஆமா, ஈகோவோட போராடனா ஈகோ இன்னும் அதிகமாகும் தான். கரெக்ட். அதனாலதான் திருமூலர் அந்த ஒரே வரியில பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது உரிமையாளர் நெருங்கி வரும்போது கயிறு தானா அவிழ்ந்துடும்னு சொல்றாரா? 100க்கு 100 உண்மை.
நீங்களா முயற்சி பண்றத விட்டுட்டு சரணடையும் போது இறைவனோட கருணை அந்த கயிற்றை தானாகவே அறுத்துடும். இதுக்கு நாம போராட வேண்டியதில்ல. எதுதான் திருமூலரோட அழகு. அருள்தான் முதல் ஆயுதம்னு அவர் சொல்றது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த இறைவனோட கருணை நம்ம உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுது? அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? 4வது மற்றும் 5வது பாடல்கள்ல இதுக்கு 2 அற்புதமான உவமைகளை அவர் சொல்றாரு. முதலாவது, வேயின் எழும் கனல் போலே எம் மெய்யெனும் கோயிலில் அப்படின்னு சொல்றாரு. வேயின் எழும் கனல். இது என்ன புது மெட்டஃபரா இருக்கே? வே அப்படின்னா மூங்கில். ஒரு காய்ந்த மூங்கில்குள்ள நெருப்பு எப்போதுமே மறைஞ்சிருக்கு. ஆனா காத்துல 2 மூங்கில் உரசும் போதுதான் அந்த நெருப்பு வெளியில வருது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நந்தி, அதாவது இறைவன் மறைஞ்சிருக்காரு. ஓ, தியான மாதிரியான பயிற்சிகள் மூலமா அந்த உராய்வு நடக்கும்போது இறைவன் வெளிப்படுறாரு இல்லையா? ஆமா. அடுத்து 2வதா ஒரு சயின்டிபிக் உதாரணம் கொடுக்கறாரு பாருங்க. சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே அப்படின்னு சொல்றாரு. சூரியகாந்த கல், பஞ்சு, அதாவது லென்ஸும் பஞ்சுன்னு சொல்றீங்களா? அதேதான். ஒரு சூரியகாந்த கல்ல பஞ்சு மேல சும்மா வச்சா பஞ்சு எரியுமா? எரியாது. ஆனா சூரியன் வரும்போது அந்த கல் வழியா ஒளி குவியும் போது பஞ்சு தானா பத்திக்கும். இது ரொம்ப சரியா பொருந்தது. அதுபோல இறைவன் நம்ம முன்னாடி இருக்கும்போது நம்ம அழுக்குகள், அதாவது மலங்கள் தானாகவே எரிஞ்சு போயிடும். சூரியகாந்த கல் எப்படி தானா எரிக்கலையோ அதே மாதிரி நம்ம எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம். இது கிட்டத்தட்ட சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரே வரியில இணைக்கிற மாதிரி இருக்கு. 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு உதாரணமா திருமூலர் நிஜமாவே ஒரு ஜீனியஸ் தான். ஆமாங்க. சொல்லப் போலா இது இப்போ நாம பேசுற குவாண்டம் பிசிக்ஸ்ல வர அப்சர்வர் எஃபெக்ட் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். கரெக்ட். ஆன்மா வெறும் லென்ஸ் தான், ஆனா அந்த ஒளியை எரிக்கிற சக்தி இறைவனோடது. சரி, இப்போ நாம அந்த சூரிய ஒளியிலிருந்து முழுமையா துண்டிக்கப்பட்டுட்டா என்ன ஆகும்? அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம திசை மாறி போறோமே, அப்போ என்ன நடக்கும்? இதுதான் 6வது 7வது பாடல்கள்ல அவர் ரொம்ப யதார்த்தமா சொல்றாரு. அரி ஐம்புலனுடன் நான்றது ஆகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல அப்படின்னு எழுதுறாரு. நீராழம் போல. இதுக்கு என்ன அர்த்தம்? மேல எந்த பக்கம் கீழன்னு தெரியாது, மூச்சு விட முடியாது. அதே மாதிரிதான் ஐம்புலன்களோட ஆசையில சிக்கிட்ட நம்ம ஆன்மாவும் தவிக்குதுன்னு சொல்றாரு. இந்த மெட்டாஃபர் இன்றைய வாழ்க்கைக்கு 100% அப்படியே பொருந்தது பாருங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. தினமும் சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தீராத ஆசைகள், தகவல்களோட பெருவெள்ளம், இதுல நாமே மூழ்கி போறோம். இன்றைய பர்ன் அவுட் நிலையை அவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி நாம மூழ்கி தவிக்கும் போதுதான் குறி அழிவிப்பான் குருபரன் ஆமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறாரு. ஓ, அந்த குரு ஒரு கயிற்றை வீசி நம்மள காப்பாத்துறாரா? ஆமா, குருபரன் ஒரு லைஃப் லைனை வீசி நம்மள அந்த ஆழத்துல இருந்து மேல கொண்டு வந்து மறுபடியும் வெளிச்சத்தை காட்டுறாரு. எவ்வளோ பெரிய ரிலீஃப் இது. சரி, அந்த குருவோட உதவியால மேல வந்த பிறகு நாம எப்படி இருக்கணும்? மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள விழாம இருக்க அவர் ஏதாவது வழி சொல்றாரா? அங்கதான் 8வது பாடல்ல அன்னப்பறவையோட உவமை வருது. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் அப்படின்னு சொல்றாரு. அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்குமா? இது நிஜமா நடக்குமா இல்ல வெறும் கற்பனையா? இது ஒரு குறியீடு. எப்படி அன்னப்பறவை பாலோட சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீரை விட்டுடுமோ, அதுபோல ஒரு உண்மையான யோகி இந்த உலகத்துல இருக்கிற நிலையான விஷயங்களை மட்டும் ஏத்துக்கிட்டு நிலையற்ற விஷயங்களை ஒதுக்கிடுவார்னு அர்த்தம். ஓ, அந்த பிரித்தறியும் திறன், அதாவது டிசர்ன்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஆமா, அப்படி பிரித்தறியும் போது தாம் 7 பிறப்பு எரி சார்ந்த வித்தாமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது 7 பிறவியா தொடர்ற உங்க கர்மாவோட விதைகளை ஒரே பிறவியில எரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாபெரும் உண்மையை சொல்றாரு. 7 பிறவியின் வினைய ஒரே பிறவியில பர்ன் பண்ணிடலாமா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்படி எல்லாமே எரிஞ்சு போன பிறகு என்னுடைய பழைய அடையாளம் என்ன ஆகும்? அது அப்படியே இருக்குமா? இங்குதான் திருமந்திரத்தோட ரொம்ப முக்கியமான, கொஞ்சம் பயமுடுத்துற மாதிரி இருக்கிற ஒரு தத்துவம் வருது. 9வது பாடல்ல செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே அப்படின்னு சொல்றாரு. செத்திட்டு இருப்பன்னு சொல்றாரா? இது கேட்கவே கொஞ்சம் திகலா இருக்கே. நான் செத்து போயிடுவேனா? இது உடம்போட மரணம் இல்லைங்க, பயப்பட வேண்டாம். இது உயிரோட இருக்கும்போதே இறப்பது அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது ஆங்கிலத்துல ஈகோ டெத் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அகங்காரத்தோட மரணம். ஓஹோ, அகங்காரம் சாகிறது தான் அப்படி சொல்றாரா? அப்போ நான் இருப்பேன், ஆனா என் ஈகோ இருக்காதா? அது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான்.
உங்க ஐம்புலன்கள், உங்க மனம், உங்க உடல் இது எல்லாமே அதோட சுயநலத்தை விட்டுட்டு முழுமையா இறைவனோட ஒன்றிணையும் நிலை அது. இது ஒரு இருட்டோ அல்லது வெற்றிடமோ கிடையாது. இது ஒரு பேரானந்த மௌனம். ம் என் ஆளுமை அழியல, ஆனா அதோட எல்லைகள் விரிவடையுதுன்னு சொல்றீங்க. சரி, இந்த நிலையை எப்படி அடையிறது? அதுக்கு தான் நவ்யோக நந்தி நமக்களித்தானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த நிலைய அடைய நந்தி 9 வகையான யோக வழிகளை நமக்கு கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். சரி, ஈகோ அழிஞ்ச பிறகு நம்ம ஆன்மாவுக்கு கிடைக்கிற அந்த புது நிலை என்ன? இந்த உபதேச பகுதியில இறுதியா நந்தி நமக்கு என்ன தர்றாரு? பாடல்கள் 11 முதல் 15 வரை பாத்தீங்கன்னா அளித்தான் அப்படிங்கிற வார்த்தை 4 தடவை திரும்ப திரும்ப வருது. ஓ, 4 தடவை வருதா? அவர் என்ன 4 பரிசுகளை கொடுத்தாரு? முதலாவது பரிசு தானான உண்மை. அதாவது தான் வெறும் உடல் கிடையாது, தான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற உண்மைய உணர்றது. இது ஒரு அடிப்படை விழிப்புணர்வு. இது கிடைச்சதும் அடுத்து என்ன? ரெண்டாவதா அமரர் அறியா உலகம் அப்படின்னு ஒரு நிலைய தர்றாரு. தேவர்களுக்கே கிடைக்காத ஒரு உயர்ந்த நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் அது. தேவர்களுக்கே கிடைக்காத உலகமா? சரி, மூணாவது கூட என்ன? மூணாவது திருமன்றுள் ஆடும் திருத்தாள். அதாவது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு அணுவிலையும் நடக்கிற இறைவனோட அந்த பிரபஞ்ச நடனத்தை நேரா தரிசிக்கிறது. அந்த காஸ்மிக் டான்ஸை ஃபீல் பண்றது. வாவ்! அப்ப நாலாவது? இறுதியா பேரின்பத்து அருள்வெளி. எந்த சலனமும் இல்லாத நிரந்தரமான எல்லையற்ற ஒரு பேரானந்த நிலையில அந்த ஆன்மா போய் நிலைச்சிடும். இதுதான் நந்தி நமக்கு கொடுக்கிற 4வது கொடை. இது வெறும் பக்தி மார்க்கம் மட்டும் இல்லைங்க. மனித பிரக்ஞை எப்படி படிப்படியா வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான மேப் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து ஒரு உன்னத நிலைக்கு எப்படி உயரலான்னு திருமூலர் இதுல ரொம்ப தெளிவா காட்டியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு அலசல் இது. நாம முதல்ல துருப்பிடிச்ச ஆன்மாவை பத்தி பேசணும். அப்புறம் பதி, பசு, பாசம் அப்படிங்கிற முக்கோணம், மூங்கில் தீ, சூரியகாந்த கல், அப்புறம் ஆழமான தண்ணில நம்மள காப்பாத்துற குரு, கடைசியா ஈகோ அழிஞ்சி நந்தி தர்ற 4 கொடைகள் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா, இது எல்லாமே நம்ம உடல் ஒரு சாதாரண சதை இல்ல, அது இறைவனோட ஆலயம் அப்படிங்கறது ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்துது. உண்மைதான். இந்த ஆழ்ந்த தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இது நீங்க கட்டாயம் யோசிச்சு பார்க்கணும். சைவ சித்தாந்தம் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சொல்லுது. சூரியனும் அதோட ஒளியும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பிரிக்க முடியாததோ, ஆனா அதே சமயம் ரெண்டும் ஒன்றல்லவோ, அது போலவே இறைவனும் நம்ம ஆன்மாவும். அடுத்த முறை நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பார்க்க போறது ஒளியை ஈர்க்க முடியாத வெறும் துருப்பிடித்த செம்பையா, அல்லது தன் வழியே ஊடுருவி பாயும் அந்த பேரொளியை குவித்து உலகை பிரகாசமாக்கும் அந்த தூய்மையான பூத கண்ணாடியையா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.